கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. தேவன் இந்த நாட்களில் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் தெய்வத்துக்கு நன்றிகளை இருக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் பைக் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறேன். இந்த வாட்டர் சர்வீஸ் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ட்ரிப்பு கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருந்தது. நான் 3000 2-3 ட்ரிப்பு கொடுத்து ரெடி பண்ணி போட்டு பார்த்தேன். அந்த கம்ப்ரஸர் வந்து ஒரு 16 வருஷம் ஓடின வாட்டர் பஸ்ஸு. என்ன ஆண்டவரே இவ்வளவு சிரமமாக இருக்குது. ஏன்னா மைண்டு நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலையில் எந்த வேலையிலுமே செய்ய முடியலையே. எனக்கு அப்படியே மைண்டெல்லாம் பிளாக் ஆகி நிற்குது. ஏசப்பா எனக்கு அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு கடையில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இது ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஏசப்பா. ரெடி பண்ணி போட்டால் அடுத்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரிலன்னா ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கர்த்தர் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பர்சரை புதுசாக எடுக்க கிருபை செய்தார். கோயம்புத்தூர் காலையில் நான் ஒரு 8 மணிக்கு கோயம்புத்தூர் போனேன். அந்த நாள் முழுதும் ஒரு 10-20 கடை தேடி இருப்பேன். எனக்கு தகுந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தகுந்த ஒரு நல்ல மாடல் எனக்கு கிடைக்கவே இல்லை. எஸ்பி எழுதுனா இவ்வளோ ஒரு நானும் காட்ஸன்னு ரொம்ப அலைஞ்சிட்டு கடைசியில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். அசம்பிள் செய்கிற இடம். அங்கேயே போய் மாடலெல்லாம் பார்த்து நான் எடுத்துகிட்டு வர கிருபை செய்தார். அவ்வளவாக நம்மளுடைய அலைச்சல்களையும் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய மன விருப்பத்தை எல்லாவற்றையும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதை வந்து ஐயாவை கூட்டிகிட்டு வந்து நான் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் தான் நைட்டே நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் போய் அதை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணும்போது அதில் ஒரு நிம்மதியின் ஒரு மன மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு எனக்கு கிருபை செய்த தெய்வத்திற்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். ஆமென். ஆமென். நல்ல கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.